அது வந்து கவனிக்காம நம்ம எதையோ நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மாத்திக்கிறது. அதை சாப்பிட ஆரம்பிச்சு தான் பிறந்த உடனே எந்த குழந்தைக்கும் டிசீஸ் இல்லை. இப்போ இருக்கு, அது நம்ம சொல்ல முடியாது, அது ஜீன்ல வருது. பட் எந்த ஒரு குழந்தைக்கும் பிறந்த உடனே எந்த டிசீஸும் வரதில்லை. காலப்போக்கில் அந்த குழந்தை ஒன்றுனா என்ன கன்சியூம் பண்ணுது, எடுத்தோன்னே டின்டு ஃபுட்டு, அந்த பவுடர் பால் இது மாதிரி குழந்தைக்கு கொடுத்து கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதோட இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப பாதிக்க வச்சுட்றோம். ஒரு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக என்ன சாப்பிடுது, வெளியே போனால் லேஸு, சிப்ஸு, பர்கர், பீஸா, நம்ம எதையோ சாப்பிட்டு நம்ம உடம்ப, நம்ம தெய்வம் கொடுத்த இந்த ஒரு உடம்ப, ஒரு பொக்கிஷத்தை நம்ம வந்து தவற விட்டுடும். அதில் தான் டிசீஸில் வந்து மாட்டிக்கிறோம். சில பேர் டிசீஸாக கஷ்டப்படுறோம், சில பேர் டிஸார்டர்ஸில் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மருந்து வேற எங்கேயுமே இல்லை, இங்கேயே இருக்கு, இந்த உலகத்திலேயே இருக்கு. அதனாலதான் அதை சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல வந்து சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்த சீக்ரெட்டா தான் வச்சுட்டு போனாங்க. ஏன் சொன்னாங்கன்னா அது உண்மையா சொன்னா தெரியாது, யாருக்கு ஓப்பனா சொன்னா நம்ப மாட்டாங்க. அது சீக்ரெட்டா வச்சிருந்ததுக்கும் ரீசன் இருக்கு. இந்த திவா சீக்ரெட் அப்படின்றது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். இந்த நம்ம 40 பேர் இருக்கோம் இப்ப நம்ம ஜூம்ல, இதை யார் உண்மையா நம்புறீங்களோ அவங்களுக்கு போய் சேரும். நம்பாதவங்களுக்கு ஒரு 40 ஹவர்ஸ் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். சரிங்களா? நான் இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். பட் ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணதுனாலையும் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா திவானா என்னன்னு சொல்லிட்டேன், சீக்ரெட்னா என்ன சொல்லிட்டேன். நம்ம கிட்ட திவா சீக்ரெட் கையில கிடைச்சிருச்சு. திவா சீக்ரெட் என்ன? இஸ் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டெம் செல்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதையில இருந்து ஒரு ஆலமரமே வரும். ஒரு விதை எடுத்து நீங்க போடுறீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஆலமரம் வருதுன்னா அப்ப அந்த விதைக்குள்ள என்ன இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன விதையில இருந்து ஒரு பெரிய ஆலமரம் வருதுன்னா அப்ப அந்த விதைக்குள்ள அந்த உயிர் சத்துக்கள் உள்ள இருக்கு. அந்த விதையை நீங்க நட்டு வைக்கிறீங்க பூமியில அப்படின்னா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 2 விதமான ஒண்ணு முளைச்சு வருது. நான் சொல்றோம்ல முளை கட்டின பயிர் அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? அந்த முளைச்சு வர இது வந்து ஒண்ணு ரூட்டா வரும், ஒன்னு ஸ்டெம்மா வரும். ஒண்ணு கீழ் நோக்கி நகர்ந்து வரும், ஒண்ணு மேல் நோக்கி வளர்ந்து வரும். கீழ் நோக்கி வளர்ந்து வந்து ரூட் ரூட் ஸ்டெம், ரூட் ரூட் செல்ஸ். மேல இருந்து வர்றது ஸ்டெம் செல்ஸ், ஸ்டெம் மேல வந்து தண்டு வருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஒரு விதையில இருந்து தான் ஒரு பெரிய விருட்சமே மரமே வருது. அப்போ அந்த விதையோட நுனியில ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி பிளான்ட்டுக்குள்ள போகாம மனுஷங்களை இருந்து எடுத்து சொல்றேன். நம்ம பிறந்த உடனே நம்ம கருவா உருவாகிறோம் அப்படின்னா தொப்புள் கொடி மூலயமா தான் அந்த கருவுக்கு உணவு போகுது. அப்போ அந்த பிளாசண்டா அது மூலயமா, அந்த எம்லிக்கல் கார்டு மூலயமா குழந்தைக்கு உணவு போய் அந்த குழந்தை ஒரு செல் தான் இருக்கும். அது டிவைட் ஆகி குழந்தையா வளர்ந்து குழந்தை வெளியே வர வரைக்கும் அந்த எம்லிக்கல் கார்டு தான் அந்த குழந்தைக்கு உணவு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அந்த டியூப் தான். அது கடவுள் எவ்வளவு அழகா படைச்சிருக்காரு பாருங்க. எந்த ஒரு உயிரினத்தையும் கடவுள் வந்து இந்த உலகத்துல விடுறாருன்னா சும்மா விடல, அது பாதுகாப்போட தான் விடுறாரு. அது வெளியே வந்த உடனே அடுத்த தாய்ப்பால் ஆட்டோமேட்டிக்கா சுரக்கும். நம்ம எல்லாம் ஒண்ணுமே பண்ண வேணாம், இதெல்லாம் இயற்கை. அது தெரியுமா இந்த டைம்ல இது வரப்போகுதுன்னு? அது வந்து ஆட்டோமேட்டிக் குழந்தை பிறந்துச்சுனாலே தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தைக்கு ஃபுட்டு அடுத்து ரெடி பண்றாரு பாருங்க. அப்போ அந்த குழந்தை நம்ம நல்லபடியா வளர்க்கறத பொறுத்தா இருக்கு. இப்போ அந்த எம்லிக்கல் கார்டு இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு நாள் ஃபுட் சப்ளை பண்ணிட்டு இருந்ததுல அந்த கார்டு தான் அது சொல்லுவாங்க தொப்புள் கொடின்னு சொல்றாங்க. அந்த தொப்புள் கொடியை எடுத்து இப்பெல்லாம் சேவ் பண்ணிக்கிறாங்க. பேங்க்ல பணம் சேவ் பண்றாங்களோ இல்லையோ, தொப்புள் கொடியை சேவ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸ் வந்ததுன்னா எப்படி அந்த ஒரு செல் ஒரு குழந்தையா வளர வரைக்கும் அந்த ஸ்டெம் செல்ஸ் அந்த எம்லிக்கல் கார்டு உதவுச்சோ, அதே மாதிரி அது ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய டிசீஸ் வருது, ஏதோ ஒரு ஒரு ஆர்கன் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு புது ஆர்கனை உருவாக்கி தர முடியும். அதனால அதை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எம்லிக்கல் கார்டு தான் அந்த ஸ்டெம் செல்ஸ் சொல்றது, தொப்புள் கொடியில இருக்கக்கூடிய செல்கள். அதை வந்து அந்த ஜென்ரேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட தொப்புள் கொடினா என் குழந்தைக்கு, என் பேரன் பேத்திக்கு, அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். இது யாருக்கா கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். குழந்தை இல்லாதவங்க சில பேர் சொல்லுவாங்க, நீங்க யாருக்கா தொப்புள் கொடி இருந்ததுன்னா அதை நீங்க வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி இருக்கு, 100%. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாருக்கும் சக்சஸ் ஆகுமானா சில பேருக்கு ஆகாது. எல்லாரோட ஸ்டெம் செல்ஸும் மற்ற ஹியூமன் பாடியோட செட் ஆகுமானா ஆகாது. ஆனா இயற்கையிலேயே நம்மளுக்கு சாமி வந்து பாத்தீங்கன்னா, சாரி, கடவுள் நம்மளுக்கு கொடுத்துறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். நீங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்க்க என்ன வாங்கிட்டு போவீங்க? ஃப்ரூட்ஸ் தானே. கையில ஃப்ரூட்ஸ் தானே வாங்கிட்டு போறீங்க. ஏன்? ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது அவங்களோட உடம்பு சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுக்கு உதவுற ஒரே மருந்து, அருமருந்து ஃப்ரூட்ஸ் தான். அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு வந்து வந்து பிளான்ட்டோட பிளான்ட்ஸ்ல அந்த ஃப்ரூட்ஸ் எங்கேருந்து வருது? பிளான்ட்ஸ்ல இருந்து. அந்த பிளான்ட்ஸோட ஃப்ரூட்ஸோட ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து எடுத்து பண்றாங்க.
அப்ப நம்ம உடம்புக்கு டைரக்டா போகும்போது நமக்கு அது அருமருந்தா இல்லையா? கண்டிப்பா இது நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னொன்னு, நம்ம எந்த ஒரு ஃபுட்டுமே நான் சொன்னேன், நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதான் நம்ம உடம்பு. நம்ம வாய்க்குள்ள போய் அது நம்ம வாய் ஸ்டொமக்ல கட்ல வந்து உங்களுக்கு உள்ள போய் டைஜஷன் ஆகி அதுக்கப்புறம் சத்துக்களா உறிஞ்சப்பட்டு அதுக்கப்புறமா நம்ம உடம்புக்கு எந்த ஆர்கனுக்கு என்ன தேவைன்னு போன பிறகுதான் நம்ம அந்தந்த ஆர்கன் அந்தந்த வேலையை செய்யுது. அப்படி பார்க்கும்போது இது வந்து இந்த நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் எப்படி சாப்பிடுவோம்னு சொல்லியிருப்பாங்க லேடர்ஸ், நீங்களும் சாப்பிட்டு இருப்பீங்க. நம்மளோட சப் லிங்குவல், நம்ம நாக்கடியில போட்டு சாப்பிடுறோம். இந்த நாக்கடியில போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டைரக்டா சலைவால அதோட ஸ்டெம் செல்ஸ் அப்சர்வ் ஆகுது. அப்சர்வ் ஆகி டைரக்டா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்கிறதுனால ஸ்பீடி ரெக்கவரி. அது எங்க பார்த்தேன்னா நான் என்னோட உடம்புலயே பார்த்தேன். ஸ்பீடி ரெக்கவரி. என்னோட சர்ஜரி ஆன ஒருத்தவங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்ஸ் போட்டுட்டு சர்ஜரி டயர்ட் ஆகுது இது ஆகுது, என்னால இன்னும் நார்மல் லைஃபுக்கே அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதிகமா வெளியே வரல. பட் நான் நார்மல் லைஃப் வந்து 2 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன். அப்ப அந்த அளவுக்கு ஸ்பீடி ரெக்கவரி என்னோட மூலியமாவே என்னால உணர முடிஞ்சது. பிளஸ் ஸ்டெம் செல்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சீடை பத்தி சொன்னா எப்படி ஸ்டெம் செல்ஸ் உருவாகுதுன்னு சொன்னாங்க. ஸ்டெம் செல்ஸ்ல வந்து அந்த நுனியில ஒரு மரம் வந்து பட்டு போச்சு ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் அதை வந்து தோண்டிட்டு மறுபடியும் உரெல்லாம் போட்டு நட்டுட்டா மறுபடியும் துடுக்கறத நம்ம கண்ணால பார்க்க முடியும். துளுத்து வரும் அந்த மரம். அப்ப எப்படின்னா அந்த மரத்தோட ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் அந்த மறுபடியும் அந்த இலைகளோ அந்த இலையை உருவாகி வருது. அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கான ஒரு மகத்துவம் என்னன்னா அதால ஸ்பீடியா சீக்கிரம் டெவலப் ஆக முடியும். அதாவதுன்னா ரேப்பிடா டிவைட் ஆகும் அந்த செல்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈஸிலி அடாப்டபிள், மாடிஃபை ஆகிக்கும். இப்போ வந்து அது ஒரே ஸ்டெம் செல்ஸ் தான் ஒரு கிளையில இருந்து வருது, துளுத்து வருது, அதுவே இலையா மாறுது, அதுவே பூவாகவும் மாறுது. அந்த ஒரே செல்லை அது டிசைட் பண்ணிக்கும் இது இலைக்கு போகணும் இது பூக்கு போகணும் அப்படின்னு. அது அப்படி மாடிஃபை ஆகுறதுனால அதுதான் நம்மளோட மெயின் ரீசன் நம்ம ஸ்டெம் செல்ஸ் பாடியோட அடாப்ட் ஆகுது. அந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம பாடிக்குள்ள வரும்போது அது அடாப்ட் ஆயிக்கும் நம்ம பாடிக்குள்ள. இது நம்ம உடம்போட ஈஸிலி அடாப்டபிள் ஒரு செல் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ். பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ் ஹியூமன் பாடியோட ஈஸிலி அடாப்டபிள். எப்படி அதுக்குள்ளேயே மாடிஃபை ஆயிக்குது. இது ரூட் இந்த ஸ்டெம்ல இருந்து வருது, இலையா போகுது, அதுவே பூவா போகுது, அதுவே பழமாவும் மாறிக்குது. இந்த ஒரு செல் தான் அது மாத்திக்குது, மாடிஃபை பண்ணிக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம பாடியில ஈஸியா நமக்கு எந்த ஆர்கனுக்கு இப்போ வந்து ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்றதை விட டோட்டல் பாடி ஹெல்த்துக்கு அந்த ஸ்டெம் செல்ஸ் உங்க உடம்புக்குள்ள போச்சுன்னா நம்ம ரத்தத்துல கலந்து எங்க இப்போ நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு? ஒரு செல்லு, அது நிறைய செல் மல்டிபிள்ஸ் ஆஃப் செல்ஸ் டிஷ்யூஸ், அந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தா ஒரு மசில், அந்த மசில் எல்லாம் சேர்ந்தா ஒரு ஆர்கனு, அந்த ஆர்கன்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம். இதுதான் நம்ம உடம்புல இருக்கு. ரிசெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மவுத் டு ஈசோபேகஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஆனஸ் வரைக்கும் போகும். இது மெயினான ஒரு போர்ஷன். கை கால் மற்ற மசில்லாம் விட இது மெயினான போர்ஷன். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு உள்ள போய் மெட்டபாலிசம் ஆனா தவிர நம்மளுக்கு உடம்பு சக்தி ஏறாது. அந்த மெட்டபாலிசம் ஆக முடியாத ஸ்டேஜில் இருக்கவங்க தான் ட்ரிப்ஸ் போடுறாங்க டைரக்டா நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து எனர்ஜி போற மாதிரி. அப்படி மெட்டபாலிசம் ஆனா அந்த உறுப்புகள் எல்லாமே இப்ப இங்க பிரச்சனை இருக்கு அங்க பிரச்சனை இருக்கு, தலை வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னா வயிற்றுல ஏதோ பிரச்சனை தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஒரு ஆர்கனுக்கும் இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப நம்ம ஒரு ஒரு ஆர்கனுக்கும் ஏதோ பிரச்சனை வருது. இப்ப இன்சுலின் சரியா சுரக்கல, கணையம் சரியா வேலை செய்யல, லிவர் கரெக்டா வந்து உங்களுக்கு அந்த என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கல, அப்படி ஒன்றுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப அந்த ஒரு ஒரு கனெக்டிவிட்டியும் இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிளட் ஸ்ட்ரீம் வரைக்கும் டைரக்டா செல்லுலார் லெவல்ல போயிட்டு செல்களுக்கு உள்ள பிரச்சனையை சரி பண்றதுனால டோட்டல் பாடி ஹெல்த்துக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஸ்டெம் செல்ஸ் பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு என்னால் தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன். மற்றது நீங்க அப்ளைன்ட்ட கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டெம் செல்ஸ் நம்ம கன்சியூம் பண்றதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் சொல்லிட்டேன். சரி, அப்போ ஸ்டெம் செல்ஸ்னா டிவா ஸ்டெம் செல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட் போடுறீங்களா சதீஷ் சார்? இதான் சார் ஸ்லைடு சார். ஸ்லைட்ஸ் போடுங்க சார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். எப்படி ஒரு செல்ல டிஷ்யூ ஆகுது, டிஷ்யூ எப்படி மசில் ஆகுது, மசில் எப்படி உங்களுக்கு வந்து ஆர்கன் சிஸ்டம் ஆகுது. இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஸ்டைல் நான் சொல்லிட்டேன். நம்ம என்ன சாப்பிட்றோம் இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதோ சாப்பிட்டு தான் நம்ம கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான நம்ம ஒரு உடம்ப வந்து நம்ம இன்னைக்கு பாழ் பண்ணி வச்சிருக்கோம். இது ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம கிட்ட சீக்ரெட் இருக்கு. அதான் திவா சீக்ரெட், கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட கேட்டாலும் நான் எனக்கு இப்ப ஸ்லைட்ல இருக்க ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இதுல எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா ஹாப்பி, உண்மையிலேயே சந்தோஷம். இனிமே வராம பாத்துக்கோங்க. இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். டயபெட்டிக் எனக்கே இருக்கு,
ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், கேன்சரு, ஸ்ட்ரோக்கு, ஒபிசிட்டி. ஒபிசிட்டி இன்னைக்கு ஒரு லைஃப் வேர்ல்டில் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஒபிசிட்டி இன்னைக்கு யாரை பார்த்தாலுமே ஒபிசிட்டியில் இருக்காங்க. ஓகே, நான் ஃப்ரூட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம ஏன் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஈஸி ரெக்கவரி கிடைக்கும். ஓகே, வெல்கம் டு திவா சீக்ரெட் இன்டர்நேஷனல். திவா சீக்ரெட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல். ஏன் இன்டர்நேஷனல் சொன்னேன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த திவா சீக்ரெட் என்ன சொன்னேன், திவா சீக்ரெட்டுக்கு இது திவானா தெய்வம், சீக்ரெட்னா தெய்வ ரகசியம். இது உலகத்துக்கு டோட்டல் உலகத்துக்கும் சொந்தமானது, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. திவா சீக்ரெட் இது இன்டர்நேஷனல் ப்ராடக்ட். சரிங்களா, இதோட ஃபவுண்டர்ஸ் இவங்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, அதான் சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாய்க்குள்ளே போடுறோம் அப்படின்னா 10 வாட்டி யோசிப்போம், டக்குன்னு போட்டுற மாட்டோம். ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிறத கூட அந்த இடத்துல வாயில போட்டுற மாட்டோம், அது அத்தனை வாட்டி யோசிச்சு தான் போடுவோம். அப்படின்னும் போது நம்ம திவா சீக்ரெட் கூட சொல்லிட்டாங்க மேடம், இப்போ சரி சாப்பிடலாமா, நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க, அதோட ரிஷி மூலம்லாம் ஆராய்வீங்க. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது இதில் என்னெல்லாம் இருக்குது, என்ன சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஸ்லைட்ஸில். ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது சொல்லிட்டேன் என்னெல்லாம் டிசீஸ் இருக்குது நமக்கு. இதை கவுண்ட் கவுண்ட் பண்ணால் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டோட டிசீஸ் தான் அதிகமாக இருக்குது உலகத்தில். இத்தனை வகையான புதுசு புதுசாக என்னென்னமோ வருது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக நம்ம எல்லாருக்குமே ஒரு 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். முன்னாடி கொரோனா வைரஸ் ஒன்று இல்லவே இல்லை, திடீர்னு வந்தது உலகத்தையே ஒரு பதம் பார்த்துட்டு போயிடுச்சு. சரிங்களா, அந்த மாதிரி புதுசு புதுசாக டிசீஸ் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். நெக்ஸ்ட் லைஃப் சார். ஓகே, ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, நான் எதுக்காக சொல்லலை, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் சொல்றது எல்லாம் சொத்து சேர்க்குறீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனோம்னா நம்ம சொத்தை அடமானம் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஒரு ஒரு டிசீஸ்க்கும் நம்மளுக்கு காஸ்ட். ஒரு டிசீஸ்க்கும் நம்ம சாதாரண ஒரு தலைவலின்னு உள்ள போயிட்டு வாங்களேன், 15,000 வாங்காம உங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், தப்பா சொல்லலை, யாராவது டாக்டர்ஸ் இருக்கலாம் மேபி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா டயக்னாஸ் பண்ண சொல்றாங்க, எது வேணாலும் தலைவலியா போய் ஸ்கேன் எடுத்துட்டு வா, வயிற்று வலியா போய் ஸ்கேன் எடுத்துட்டு வா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அதை ட்ரீட்மெண்ட், அதை டயக்னாஸ் பண்ணி அப்புறம் அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் அட்மிஷனு, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் ஒரு நர்ஸ் சார்ஜ், பெட் சார்ஜ், எப்படியும் நம்ம கிட்ட அவங்க பார்க்குறாங்க நம்ம பட்ஜெட், அதுக்கேற்ற மாதிரி நம்மளால என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு தான் அனுப்புறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் பார்க்கும்போது திவா சீக்ரெட் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் லைட் சார். ஓகே, இப்போ நம்ம திவா சீக்ரெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்டைன்ஸ் 25 இன்கிரீடியன்ஸ் வந்து. இதில் என்ன ஒரு 25 ஒரு விதமான ஸ்டெம் செல்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பொருள் உள்ள சாப்பிட்றது முன்னாடி அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிடணும். சரிங்களா, ஒரு சாம்பாரச்சோட அதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம், பருப்பு போட்டிருக்கு, உங்களுக்கு நெய் போட்டிருக்கு, அப்புறம் வந்து என்னென்ன காய்கறி போட்டிருக்கு, என்ன மிளகாத்தூள் என்னென்ன போட்டிருக்கு, கடுகு தாளிச்சிருக்கு, அதை தெரிஞ்சுன்னு சாப்பிடும்போது நம்ம உடம்புல அது ஒட்டும். அப்படின்னால இது வந்து என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 25 இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதில் 15 ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேஷெட் மாதிரி உள்ள 11 ஷேஷெட்ஸ் இருக்கும். ஒரு ஷேஷெட் வந்து உங்களுக்கு 3000 mg ஒரு ஷேஷெட்ல, அதாவது 3 கிராம்ஸ் ஒரு ஷேஷெட்ல இருக்கும். இது எப்படி நீங்கள் சாப்பிடணும், லாஸ்ட்டாக பிக்சரில் காட்டுவாங்க. நீங்கள் நாக்கு அடியில் போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களோட அந்த சலைவாலேயே அது வந்து உறிஞ்சப்பட்டு உங்களுக்கு டேரெக்டாக பிளட் ஸ்ட்ரீம்ஸில் போயிடும். ஓகேங்களா, இது பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ் டெக்னாலஜி, ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட், 100% நேச்சுரல். இது ஏன் நான் திரும்ப சொல்றேன் 100% நேச்சுரல்னா, உங்களுக்கு இதுல எதையுமே வந்து ஒரு கலர்ஸ் ஆட் பண்ணி, இந்த கலருக்காக கலர் ஆட் பண்ணி எதை சாப்பிட்டாலுமே இன்னைக்கு அரிசி சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு, பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு. இதுல வந்து எல்லாமே 100% நேச்சுரல் ப்ராடக்ட், அல்ல கலர்ஸா இருக்கட்டும், இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரல். அதனால உங்களுக்கு 100% உங்களுக்கு கேரண்டீட் சொல்லலாம், நோ சைட் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். சரிங்களா, இப்போ ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ்லாம் ஆப்பிள் ஃப்ரூட்ல இருந்து ஜூஸ் எடுத்து எடுக்கிற ஸ்டெம் செல்ஸ் கிடையாது. ஆப்பிள் வளர்றதுக்கு முன்னாடி அந்த முட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முட்டுல ஆப்பிளா வளர போகுது அந்த செல்லு, அதுல இருந்து வரக்கூடிய செல் தான் ஸ்டெம் செல்ஸ். அந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய பொருள். இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெஜினரேட் டார்மன்ட் ஸ்டெம் செல்ஸ், ரிப்பேர்ட் இன்ஜூர்ட் டேமேஜ் செல்ஸ். இது வந்து நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு உடம்புல எனக்கு எப்படி ஸ்பீடியாக டக்கர் ஆச்சுன்னா, என் உடம்புல இருக்க செல்ஸ் டேமேஜ் செல்ஸை உடனே எடுத்துருச்சு, டெட் செல்ஸை உடனே எடுத்துருச்சு. சரிங்களா, ஹெல்தி செல்ஸை உருவாக்குது. ஹெல்தி செல்ஸை உருவாக்குறதுனால நமக்கு என்ன ஆகும், ஸ்பீடி ரெக்கவர் கிடைக்கும். சரிங்களா, இது மூலயமா உங்க கிரீன் ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து உங்க ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும், ஸ்கின் ஹெல்த்துக்கு வருவது. மெயினாக இது பெரிய வந்து உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஆன்டி ஆக்சிடேஷன் அப்படின்னா, ஆக்சிடேட்னா என்ன,
ஒரு பொருளை நீங்க வந்துட்டு இப்போ ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சிட்டீங்க, அது என்ன ஆகும் கொஞ்ச நேரத்துல? கருத்து போயிடும் காத்துப்பட்டு. அது பேர் ஆக்சிடேட் ஆகுதுன்னு. இப்போ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகாம நம்ம உடம்புல அதே மாதிரி தான் நம்ம சுவாசிக்கிற மூலியமா காத்து உள்ள போய் நம்மளோட செல்கள்லாம் ஆக்சிடைஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஆகாம பாதுகாத்துக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அஸ்டாக்சாந்தின். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஆல்கே. இது வந்து இதுல இருந்து கலர்ஸ் கொடுக்கக்கூடிய, இப்போ வந்து பீட்டா கரோட்டின்னு சொல்றீங்க, பீட்ரூட்ல வந்து அந்த கலர் வருது பார்த்தீங்கன்னா, அந்த கலர் கொடுக்கக்கூடிய பொருள் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா சீல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே. இந்த ஆல்கேவால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு, சால்மன் ஃபிஷ்ஷு, மற்ற ஃபிஷ்ஷுக்குலாம் அந்த கலர்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் நமக்கு விட்டமின் சியை விட, நம்ம ஒரு விட்டமின் சி ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிறோம், ஒரு லெமன் எடுத்துக்கிறோம், அதோட 6000 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தேன் இந்த விட்டமின் சியில் கிடைக்குது. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து குட் கொலஸ்ட்ரால், இதில் பேட் கொலஸ்ட்ரால், இது ரெண்டுத்தையுமே வந்து லோயர் பண்ணுது. ஸ்பெசிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு, கட்டுக்கு அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பீட்டா கரோட்டின்ல இருக்கு, அதை சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து பீட்டா கரோட்டின் இருக்கு. ஆன்டி ஏஜிங் ப்ராடக்டா இது நமக்கு ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி மெயினாக. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அதுக்காக சொல்ல விரும்பல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர்னு வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் நான் போகும்போது நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, காமன் ஆயிடுச்சு கேன்சர் இன்னைக்கு. எங்கே பாரு ஏதோ ஒரு கேன்சர். லங் கேன்சர், லிவர் கேன்சரு, மவுத் கேன்சரு, ஏ ஸ்டொமக் கேன்சரு, மெயினாக பிரஸ்ட் கேன்சர் இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்குது. பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு, அதுக்கப்புறம் நான் பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து நிறைய இன்னைக்கு கேன்சர் வந்து காமன் சொல்கிறாங்க. ஒரு எப்படி ஒரு சாதாரணமாக சுகர் ப்ரெஷர் மாதிரி கேன்சர் வந்து காமன் ஆயிடுச்சு. அதுலேருந்து நம்ம இன்னைக்கு தப்பிச்சு தானே பொல்யூட்டட் வேர்ல்டில் வாழ இன்னைக்கு சாப்பிட்ற நம்ம எல்லா பொருளுமே எல்லாத்துலேயும் கலப்படம் வந்து இது கலந்தது, கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அடல்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு. அப்படின்னும் போது நம்ம ஆன்டி கேன்சரஸ் உள்ளுக்குள்ள டெய்லி கொடுத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. நம்ம செல்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இது ஒரே வழி. இது வந்து பிளாக் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அதுல இருந்து எடுக்கிறாங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸோட எக்ஸ்ட்ராக்ட். திரும்ப திரும்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே பழத்தை ஜூஸ் பிடிச்சி ஜூஸ் அடிச்சு குடிச்சலாம்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்டெம் செல்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. இது ஆன்டி கேன்சர்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஹெல்த் மெயினாக, ஓகேங்களா, ஐ ஹெல்த் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. என்ன இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன் இந்த ஸ்லைட்ஸ் படிக்கிறதுக்காக. சாதாரணமாக படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு இப்போ. முன்னெல்லாம் வந்து எதுனாலும் பேப்பர் படிக்கணும்னாலும் நான் முதல்ல கொஞ்சம் கண்ணாடி போட்டு தான் படிப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறது போட்டிருக்கேன். பட் இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த ஜூம் மீட்டில் பார்க்கணும், நான் கண்ணாடி ரிமூவ் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு வந்து ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப வந்து விஷன் ஹெல்த்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. கொலாஜன் ப்ரொடக்ஷன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, கொலாஜன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிறது வந்து கொலாஜன் இருக்கும். அது என்ன, நம்ம ஸ்கின் அந்த செல்ஸ் வந்து இப்போ சணல் இருக்கு பார்த்தீங்களா, சணல் வந்து பார்த்தீங்கன்னா கோணியில் அது பின்னி பணிஞ்சிருக்கும்போது அது மாதிரி கொலாஜன் இருக்கும். அந்த கொலாஜன் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்கின் தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஏஜிங் காட்டும். இது வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து யூத்தாவே யங்காவே உங்களை வச்சுக்கும். அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், வீக்கம் ஏதாவது இருந்ததுன்னா வீக்கம் வராமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். போஸ்வெலியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக இந்த மூட்டு வலி வீங்குது பார்த்தீங்களா, மெயினாக அந்த மூட்டு வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமருந்து. இந்த போஸ்வெலியா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, பெயின் ரிலீஃப், ஆர்த்ரைட்டிஸ் பெயின் ரிலீஃப், லிப்பிட் லெவல்ஸ், இந்த பிளட்ல வந்து லிப்பிட் லெவல்ஸை வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்குது. பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இதுலேயே இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் ரெகுலேட் பண்ணுது. லங்ஸ் அண்ட் ஜாயின்ஸ், கட் ஒர்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மஞ்சள் சொல்லவே வேண்டாம், டர்மரிக் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேன்சருக்கு ஃபைட் பண்ற அந்த காலத்துலலாம் கேன்சர் ஏன் வராமல்னா மஞ்சள் தூள் நிறைய யூஸ் பண்ணாங்க. சமையல்லையும் சரி, வீட்டு வாசல்ல மஞ்சள் தெளிக்கிறது, வாசப்பட்டில மஞ்சள் வைப்பாங்க. எது இருந்தாலும் மஞ்சள் இல்லாம ஒரு மங்கள காரியம் பண்ணவே மாட்டாங்க. மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சிருப்பாங்க, பானகம்னு வச்சிருப்பாங்க, மஞ்சள் தண்ணி, வெள்ளை தண்ணி இன்னும் வச்சிருப்பாங்க. அந்த பானகத்துல மஞ்சள் தண்ணி குடிக்க வைப்பாங்க. எல்லாரும் சாமிக்கு வச்சுட்டாங்கன்னா அது கண்டிப்பா எல்லாரும் குடிக்கணும்னு சொல்லி குடிக்க வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அந்த ஹேபிட்டும் விட்டு போச்சு. ரெண்டாவது மஞ்சள் சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா மஞ்சள்லேயே கலப்படம் ஃபுல்லா எல்லோ ஆக்சைடு தான். நம்ம சக்தி மசாலா, ஆச்சி மசாலாலாம் நீங்க வாங்கி பாருங்க, அதுல ஃபுல்லா ஆக்சைட்ஸ், எல்லாம் எல்லோ ஆக்சைட்ஸ் தான் கலக்குறாங்க. மிளகாத்தூள் எல்லாம் ரெட் ஆக்சைடு கலக்குறாங்க. அப்படின்னு நேச்சுரலான பொருளே சாப்பிட முடியல. இது வந்து பியோர் மஞ்சள் உங்களுக்கு. இந்த மஞ்சள்ல வந்து பாத்தீங்கன்னா அது கேன்சருக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்.
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து மஞ்சள் இப்போ வீங்கிடுச்சு, ஏதாவது பத்துனா மஞ்சள் பத்து போடுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த காயம் ஆத்துறதுக்கு, அந்த மாதிரி அதுக்கு இது யூஸ் ஆகுது. ரிச் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்கின் பிரெயின் அண்ட் ஜாயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்கா நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரைட் சார். ஹனி. ஓகேங்களா, தேன். நம்ம வந்து இன்னைக்கு மறந்து போன ஒரு விஷயம் இது தேன். டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்க ஹெல்த் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு வந்து அலோபதி டாக்டர்ஸ் இருக்கலாம் மேபி, தேன் சாப்பிடாதீங்க சுகர் பேஷண்ட் சொல்றாங்க. அது 100% தப்பு. தேன் நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சுகர் லெவல் ஹெல்ப்ஸ் கண்ட்ரோலிங் சுகர் லெவல். சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது நம்ம நரம்புகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்பூன் தேனி மாதிரி, தேனியே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, தேனி மாதிரி இது பண்ணணும். நம்ம தேன் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம நர்வ்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆயிட்டு சுறுசுறுப்பா இருப்போம். பிரெயின் மெமரி பவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். தேன் தானே, நம்ம தேனை வாங்கி குடிச்சிடலாம் நினைக்காதீங்க. தேன்ல உருவாக்கத்துக்கான ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து எடுத்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட் சார். ஓகே, பிளாக் குமின் சீட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, ஒரு நிமிஷம். நீங்க நிறைய பேசப்படுற ஒரு மருந்து வந்து கருஞ்சீரகம். இது வந்து லங்ஸ், லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்சுலின், கொலஸ்ட்ரால் லெவல், இன்சுலின் ரெகுலேட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் பண்ணுது. இம்யூனிட்டி, மெயினாக இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் இது ப்ராப்பர்ட்டி இதுலேயும் இருக்கு. ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் ரைட் சார். மாதுளம்பழம். பொமக்ரானேட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல்னு பொமக்ரானேட் நீங்கள் பார்க்கறதே கஷ்டம். நாட்டு மாதுளப்பழம் முடிஞ்சா வாங்குங்க, இல்லை மாதுளப்பழம் வாங்குறத நிறுத்திடுங்க. இப்போல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது வேஸ்ட்டு, ஸ்டெம் செல்ஸ் தான் சாப்பிட்டாகணும். ஏன்னா ஸ்டெம் செல்ஸாக இருக்கும்போதே அதை நம்ம கன்சியூம் பண்ணிட்டா அது அடல்ட்ரேஷன் கிடையாது. அது ஃப்ரூட்டாக ஆகி அந்த ஃப்ரூட்டை கலர் ஏற்றி கொடுத்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு இன்னைக்கு அந்த ஃப்ரூட் சாப்பிட்றதே வேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழத்தோட ஸ்டெம் செல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இட்ஸ் ரெகுலேட்டிங் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம வந்து சரியா பீரியட்ஸ் வரல, அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்தாலே இந்த இஷ்யூஸ் லேட் ஆகிறது. நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்து ட்ரீட்மெண்ட் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் மேக்சிமம். அது எல்லாமே மாதுளம் பழம் வந்து உளைச்சலே எடுக்கக்கூடிய பழம். ஒரு லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழம் மாதுளை பழம். அதுல இருந்து இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், இதுலயே ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்கு ஒரு ஹீலிங் ஆகிறதுக்கு உடம்புல ஒரு முக்கியமான ஒரு இது பாத்தீங்கன்னா பொமக்ரானேட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட். நம்மலாம் என்ன பண்றோம்னா கிரேப்ஸ் சாப்பிட்டு சீடை போட்டுரும். ஃபாரின் கண்ட்ரில அந்த சீடு தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த சீட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து உண்மையிலே ரொம்ப நமக்கு தெரியும். அந்த காலத்துல வந்து ஜூஸ்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இப்பதான் ஜூஸ் போட்டு குடிச்சு குடிச்சு பாதி வேஸ்ட் பண்ணிடுறோம். அந்த சீடோட சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு உள்ள சத்து போகும். அந்த நம்ம வந்து சொல்றோம் வாழைப்பழத்தை சாப்பிட்றோம், தோலை மாட்டுக்கு போட்டுருவோம். ஆனா மாடுக்கு கேன்சர் வரதில்லை, மாடுக்கு எந்த விதமான சுகர் ப்ரெஷர் வரதில்லை, அது ஹெல்த்தியா இருக்கு. நம்ம உள்ளக்கதை சாப்பிட்டு தான் நம்ம வந்துட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சீட் சாப்பிடுவாங்களா பசங்க? கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. இது வந்து கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் அதுல இருந்து எடுத்து பண்றதுனால அந்த சீட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆன்டி கேன்சரஸ், இதுலயும் கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், மெயினா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராம தடுக்குது, ஹார்ட்டுக்கும் ஸ்கின்க்கும் நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட், இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, ரிச் இன் நியூட்ரியன்ஸ். இது எல்லா பெரிஸுமே உங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து அதிகமாக இருக்கும். பெரிஸ் சாப்பிட்டீங்கனாலே ரிச் இன் நியூட்ரிஷன், ஆன்டி ஆக்சிடென்ட், கண்ணுக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அக்வாமீன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீ வீடு. எப்படி நம்ம அந்த பாவழப்பாறை அது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு வீடு இது, சீ வீடு. இது ரெட் சீ வீடு வந்து அதிகமான கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு சீ வீடு இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டீத்துக்கு, போனுக்கு அண்ட் லிவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். லைசோடின் கிளையாடின், இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீனு. இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. செல்லுலார் டேமேஜ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் இப்போ சொன்னதெல்லாம் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்டெம் செல்ஸ் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத சொல்லிட்டேன். அதில் இந்த இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத நம்ம திவா சீக்கிரட்ல இந்த இன்க்ரீடியன்ட் அதோட வேற என்ன பண்ணுதுன்னு தான் தனியாக சொல்லிட்டு இருக்கு. இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முலாம்பழம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, மஸ்க் மெலன்னு.
இது விட்டமின் இதுல வந்து விட்டமின்ஸ் வந்து விட்டமின் சி அண்ட் பொட்டாசியம் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களை வந்து ஆக்டிவேட்ஸ் த பாடிஸ் ஓன் இன்டர்னல் ஆன்டி ஆக்சிடென்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதுவே இன்டர்னல் டிஃபென்ஸ் சிஸ்டமா இந்த உள்ளுக்குள்ள கொடுக்கும்போது உங்க உடம்ப பாதுகாத்துக்குது, இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது, ஹார்ட்டுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. லோ கலோரிஸ் அண்ட் ஜீரோ ஃபேட். நிறைய பேருக்கு வந்து ப்ரெஷர் பேஷண்டாக இருக்கவங்களுக்கு சாப்பிட சொல்லுவாங்க மஸ்க் மிலன். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் உங்களோட மீல்ல கண்டிப்பா ஒரு கப் மஸ்க் மிலன் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். ப்ரோபயாட்டிக். ஓகே. இந்த ப்ரோபயாட்டிக் என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயிர், சீஸு இதுலேருந்து எடுக்கிறது உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்கு. இது எதுக்குன்னா மெயினாக டைஜஷனுக்கு தான் உங்களுக்கு இது ரொம்ப இந்த மெட்டபாலிசம் டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நேச்சுரலாக கல்ச்சர் பண்ணுறாங்க. இந்த மைக்ரோ ஆர்கனிசம் அதுலேருந்து எடுத்து இந்த ஸ்டெம் செல்ஸ்ல ஆட் பண்ணுறாங்க. இதில் வந்து 10 டைப்ஸ் ஆஃப் பெஸ்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் திவா சீக்ரெட்ல இருக்கு. நெக்ஸ்ட் சைட் சார். எப்படி சாப்பிடணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நம்ம நாக்கடியில போட்டு சாப்பிட்றதுனால என்ன யூஸ்னா, நம்ம வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம ஹெச்சிஎல்ல பாதி கரைஞ்சிரும். வயிற்றுக்குள்ள ஹெச்சிஎல்ல பாதி கரைஞ்சி வேஸ்ட்டாக போயிடும். இது நாக்கடியில் போடுறதுனால டைரெக்டாகவே உங்களுக்கு வந்துட்டு அங்கே இதில் உறிஞ்சப்படுது. நாக்கடியில் இருக்க அந்த சலைவாலே உறிஞ்சப்பட்டு டைரெக்டாக உங்களுக்கு பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ எப்படி சாப்பிடணுன்றதை நீங்கள் வந்து அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்டர் அண்ட் டீப்பர் எஃபெக்டிவ், ரொம்ப எஃபெக்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். 15 மினிட்ஸ், நீங்கள் 15 மினிட்ஸ் கூட தேவையில்லை. நான் போடும்போது தெரியுது ஒரு 5 மினிட்ஸ்லேயே அதை அப்சர்வ் ஆகிடுது. அவங்க அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சலைவா சுரக்குது, ட்ரை ஆயிடுச்சா உங்களோடதுன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உரிய ஆரம்பிச்சிடும். சலைவா சுரந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். நீங்கள் இது பண்ணலாம். அப்படியே ஒன்று ரெண்டு உங்களுக்கு உள்ள முழுங்கினாலும் தப்பு இல்லை. அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் வெளியே வந்துச்சு நான் துப்பிட்டேன் அப்படின்னு. துப்புறதுனால ஒன்றும் இல்லை, முழுகிட்டா நல்லது தான். பட் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உறிஞ்சப்படும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஹலோ. ஓகே. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அது நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் வரும். ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே இல்லை இது வரைக்கும். ஹாஸ்பிட்டலுக்கே நான் போனதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இனிமே வரப்போறோம்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மெடிக்கல் ஃபீல்டில் என்னென்னவோ புதுசாக வந்திருக்கு. கோயில்கள் அதிகமாக இருக்கோ இல்லையோ, உலக நாட்டில் ஹாஸ்பிட்டல் தான் அதிகமாக இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இந்த அற்புதமான உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சீக்ரெட் தான் திவா சீக்ரெட். இதை வந்து பயன்படுத்தி நீங்க வந்து எந்த விதமான டிசீஸ் இருந்தாலும் இனிமே வராமலும் பாதுகாத்து உங்க உடம்ப நீங்க வந்து அற்புதமான கடவுள் கொடுத்த அந்த உடம்ப நீங்க வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். இது மூலயமா நீங்க சாப்பிட்றது மூலயமா நம்ம ஜூம்ல இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் சொல்றேன், நம்ம கன்சியூம் தானே பண்றோம், ஹெல்த் மட்டும் தான் கிடைச்சதுன்னு நினைக்காதீங்க. ஹெல்த் மூலயமா கூட உங்களுக்கு வெல்த் கிடைக்கும் போது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மிஸ்ஸஸ் மாயா உங்களுக்கு பேசுவாங்க. தேங்க்யூ மாயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரமிளா மேம். சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன். நமக்கு கிடைச்ச டைமுக்குள்ளார எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. பிளஸ் உங்களுடைய அப்பப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அந்த திவா சீக்ரெட் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு அன்றத ஓப்பனா பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்ல மேம், ரொம்ப நல்லா இருந்தது, அழகா இருந்தது. இப்போ ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபுல்லாவே பண்ண முடியலங்க. இதுல நிறைய விஷயம் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதுல நீங்க என்ன உங்களுக்கு கொஸ்டின் இப்ப தோணுது நீங்க கேட்டீங்கன்னா நாங்க ஆன்சர் பண்றோம். அதுல நிறைய விஷயம் இன்னும் வெளியே வரும். யாருக்கு வேணுமோ அவங்க வந்து இந்த சாட்ல ஹலோ ஓகே மேடம், சாட்ல யாருக்காவது டவுட் இருந்தா கொஸ்டின் பண்ணுங்க, நாங்க ஆன்சர் பண்றோம். ஏன்னா அதுல இருந்து நிறைய விஷயம் வெளியே வரும். நீங்க இது இன்கம் பிளான் எடுத்துருங்க, லாஸ்டா வச்சுக்கலாம். இது இப்ப இது முடிச்சிட்டு இன்கம் பிளான் 5 நிமிஷம் தான். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? நியூ கமர்ஸ்க்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அப்படி இருந்தா நீங்க ஹேண்ட் இது பண்ணுங்க, அந்த சாட்ல போயிட்டு பண்ணுங்க, இல்லனா அந்த ரியாக்ட்ல போய் பண்ணுங்க, நாங்க ஆன்சர் பண்றோம். யாருக்கும் டவுட் இல்லைங்களா? ஓகே, நான் வந்து அப்போ நெக்ஸ்ட் இன்கம் பிளானுக்கு போயிடுறோம். சரிங்களா? இப்போ இவ்வளவு நேரம் மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க.
என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய செல்லுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம் நானோ சயின்ஸ் மூலியம் நம்ம கிடைச்சிச்சு. அந்த நானோ சயின்ஸ் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஹெல்த் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தோம், நம்ம உள்ளங்கைக்கு கொண்டு வர அளவுக்கு நானோ சயின்ஸ் நமக்கு கொண்டு வந்தாச்சு ஒரு பொருள். இந்த இந்த பொருள் இந்த கம்பெனிக்குள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன கேட்டீங்கன்னா, இத நீங்க சாப்பிட சாப்பிட அதையே நாம வருமானமாக்குறதுக்கும் அதுல வழி இருக்குங்க. சாதாரணமா நீங்க சொல்லுங்க, ஆமாங்க மார்க்கெட்டிங்னா வருமானம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு. ஆனா நாம என்ன வருமானம் பண்றோம்னா ஒருத்தரை வாழ வச்சு பண்றோம். இதுக்குள்ள நம்ம சக்தி சார் சொல்லுவாரு, இதுக்குள்ள வந்துட்டா கொடுக்கறவங்களும் நல்லா இருப்பாங்க, வாங்குறவங்களும் நல்லா இருப்பாங்க சொல்லுவாங்க. அது 1000 டைம் உண்மையான விஷயம். அது உண்மையிலேயே நம்ம இதுக்கு உள்ளார வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நானும் ஒரு ப்ரெஷர் ஆளுதான். ஆனா இங்க இருந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் டூ வீலர்ல போயிட்டு வந்துட்டு இருந்த ஆளுதான். எனக்கும் இன்னைக்கு இது ஒரு ஊன்றுகோல் மாதிரி. இந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க மாத்திரை மருந்துல தான் இருந்தோம். இன்னைக்கு மாத்திரை மருந்து எங்க உடம்புல இருந்து கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ். ஏன்னா நாங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு போறோம், டாக்டர் மருந்தை கம்மி பண்றாரு, அந்த பவர் கம்மி பண்றாரு. கண்ணு முன்னாடி தெரியிற விஷயம் இது. அதனால இந்த லைஃப என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஜூம்ல உங்க எல்லாரையும் உட்கார வச்சிருக்கோம். ஆல்ரெடி இதுல இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸ் லேக் கணக்குல இன்கம் பண்ணிட்டும் இருக்காங்க, நிறைய பேரை வாழ வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் 72 வயசு பெரியவங்க கிட்ட எல்லாம் போகவே முடியாதுங்க, அவ்வளவு அவங்களுடைய பாடி கண்டிஷன் இருக்கும். டாக்டர் கைவிட்டவங்க தாங்க நம்ம கிட்ட வருவாங்க. நம்ம கிட்ட வந்த 2வது நாளே எனக்கு பளிச்சுன்னு இருக்குது, எனக்கு எனர்ஜிஸா இருக்குது. படுத்த படுக்கையில இருக்கிற ஒரு 63 வயசு பெரியம்மா தானா எனக்கு இது நேத்தி கொடுத்த ஷேஷே இன்னைக்கு வேணும் எனக்கு அப்படி கேட்டு வாங்குறாங்கன்னா, அந்த ட்ரையான பாடி எவ்வளவு எனர்ஜி உள்ள போயிருந்தா, அந்த ஆத்மா அந்த கூல்னஸை அனுபவிச்சிருந்தா இது நெக்ஸ்ட் டே கூட அவங்க வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் இது. இது மூலியமா நம்ம மத்தவங்களையும் வாழ வைக்க முடியும், இது மூலியமா மத்தவங்கள சம்பாதிக்க கத்து கொடுக்கவும் முடியுங்க. அதோட ஸ்டார்டிங் இதுதான். இது நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன வட்டத்தோட வருமானம் இது கிடையாதுங்க. இது இன்டர்நேஷனல் பிசினஸ். இன்டர்நேஷனல் பிசினஸ்னா இன்னைக்கு இங்க சென்னையில இருந்துட்டு நீங்க தஞ்சாவூர் மதுரை இதெல்லாம் தாண்டதை விட துபாய், முஸ்லிம் நாடு பக்கம் போயாச்சு, ஆப்பிரிக்கா நாடு பக்கம் போயாச்சு, நமக்கு எங்க வேணாலும் போய் பிசினஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இப்ப இந்த மார்க்கெட்டிங் பிளான்லங்க 11 சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீட்டைல் போனஸ். ரீட்டைல் போனஸ் சொன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா இதுல ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளால ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்க முடியும், அதுதான் ரீட்டைல் போனஸ். இன்னொன்னு ஸ்பான்சர் போனஸ் வாங்க, அறிமுக போனஸ். ஒருத்தர் நம்ம போய் இந்த கம்பெனி நீ சேர்ந்தே ஆகலாம் போய் கூப்பிடல, இந்த பொருளில இவ்வளவு சத்து இருக்கு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரம் இதுல ஃபுல்லா இருக்கு, சாப்பிட்டா நல்லா இருக்கிறவங்க 10 வயசு கம்மியாகிற அளவுக்கு இத நமக்கு மாத்தி தரும். என்ன அப்படி கேட்டீங்கன்னா இது மேஜிக் பொருள் கிடையாதுங்க. நம்மளுடைய அணுக்களுக்கு சாப்பாடு சத்து கொடுக்க கொடுக்க அது நம்ம உறுப்புல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி தருது. ரெஃப்ரெஷ்னா அடி வாங்கியிருக்கோம் நம்மளோட ஆர்கன்லாம், அது எதனாலன்னு இவ்வளவு நேரம் மேடம் சொல்லியிருக்காங்க. அந்த அடி வாங்கின ஆர்கன் எல்லாத்தையும் புதுப்பிச்சு பண்ணிட்டே போக 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 நம்ம வயசு இறங்குமா ஏறும். இதுதான் நமக்கு கிடைக்கிற இதுல பெரிய விஷயம். அதை தான் நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க எனக்கு இது வேணும். அப்போ அவங்க இங்க பிசினஸ் பண்ணும்போது பை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும், அதான் ரெஃபரல் போனஸ். அடுத்தது ரோல் அப் போனஸ். அடுத்து இதெல்லாம் பேரிங் போனஸ். இது 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 எல்லாமே இதுல நான் இப்ப போக போக ஸ்லைட்ல சொல்றேன். ரெஃபரல் போனஸ்க்கு என்ன கிடைக்கும், பேரிங் போனஸ் என்ன கிடைக்கும், கீ இன் போனஸ்னு ஒண்ணு இருக்குங்க. இது எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு போனஸ். ஏன் கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாவே இந்த போனஸ் நம்ம கைக்கு வரும். இது எப்படி இருக்கு, இதுக்குன்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வாசல்ல எத்தனை பேர் இதையே ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. நாம ஒயிட் காலர் இன்கம் பண்ணிட்டு இருக்கோம் இங்க உட்காந்துட்டு, ஓகேங்களா? அதே மாதிரி யூனிலெவல் பிசினஸ், அப்கிரேடிங் பிசினஸ். ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இந்த அப்கிரேடிங் எல்லாமே நான் லாஸ்ட்ல சொல்றேன் எப்படி அப்கிரேடிங்னு.
அதே மாதிரி ஒரு ஒரு ரேங்க் நீங்க ஏற 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 அதுக்கும் நமக்கு போனஸ் தராங்க. இது எப்படி இருக்கு சார் கேட்டா, பழம் சாப்பிடுறதுக்கு நமக்கு கூலி தர மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபியூச்சர்ல டிராவல் இன்சென்டிவ், கார் ரிவார்டு, ஹவுஸ் ரிவார்டு, இது இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பேசணும்னா உங்களுக்கு எட்டாக்கனியை பார்த்து என்ன சொல்லுவோம், இதெல்லாம் நம்மளுக்கு இல்ல சொல்லுவோம். அதனால ஒரு ஒரு ரேங்க் நீங்க என்ட்ரி ஆகி ஒரு ஒரு போனஸை நீங்க என்ஜாய் பண்ண ஆமா அன்னைக்கு இவங்க படிச்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதுல நீங்க பிசினஸ் பண்றதுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் வேணும். கம்பெனி எங்கேயோ இருக்கு சரிங்களா, நாம எங்கேயோ இருக்கோம். அவங்களுக்கு நம்ம கணக்கு போய் சேரணும்னா இந்த கம்பெனிக்குள்ளார நாம அந்த ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணாதான் அந்த ப்ராடக்ட் என்ன நமக்கு தெரியும், அது என்னன்னு ஃபீல் பண்ணாதான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த விதத்துல இங்க ஒரு 5 பிளேஸ்மெண்ட் இருக்குங்க. உங்க தகுதி எப்படி வச்சுக்கணும்ன்றது இங்க டிசைட் பண்ணலாம். நீங்க எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு பாக்ஸ் வாங்கி உள்ள வரும் அப்படின்னா அவங்களுக்கு 20% கமிஷன் சம்பாதிக்க முடியும். இப்போ ஒரு பாக்ஸ் வாங்குறவங்களும் 40 பாக்ஸ் வாங்குறவங்களுக்கும் ஒரே கமிஷன் தர முடியாது. கரெக்டுங்களா? அந்தந்த வேலை செய்யறவங்களுக்கு ஏத்த கமிஷன் தான் எங்க போனாலும் சம்பளமும் அப்படிதான். அந்த விதத்துலதான் இது. ஒரு பாக்ஸ் வாங்கினா 20% கமிஷன் இதுல இருக்கு. இப்ப எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு பாக்ஸ் வாங்குறீங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவரும் ஒரு பாக்ஸ் வாங்குறாருன்னா உங்களுடைய உங்களுடைய கமிஷன் 20%. இதே நீங்க 2 பாக்ஸ் வாங்கி இங்க ஒரு பிளேஸ்மெண்ட் பிடிக்கிறீங்க, கம்பெனிக்குள்ளார வரீங்க அப்படின்னா உங்களுடைய கமிஷன் லெவல் 25% வருங்க. அடுத்தது சில்வர். அவர் 4 பாக்ஸ் வாங்கி நீங்க உள்ள இருக்கீங்கன்னா உங்களுடைய கமிஷன் லெவல் 30% வருங்க. அடுத்தது கோல்டு. 40,000க்கு 16 பாக்ஸ். அந்த 16 பாக்ஸ் உங்களுக்கு ஒரு பொசிஷன் என்ன கொடுக்கும்னா 35% கமிஷன் வாங்குற பொசிஷன் உங்களுக்கு கொடுக்கும். இதுல 40 பாக்ஸ் 1 லேக் கணக்கு போட்டீங்கன்னா 2,500 தான் எல்லாமே. 40 பாக்ஸ் நீங்க வாங்கும் போது உங்களுடைய பொசிஷன் 40% கமிஷனுங்க. சார் நெக்ஸ்ட், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்டர் பேக்கேஜ் ஒரு பாக்ஸ் வாங்கினார்னா அவருக்கு டெய்லி சம்பாதிக்கிற தகுதின்னு ஒண்ணு இருக்கு. அது 2,500 ஒரு நாளைக்கு 2,500 அவர் சம்பாதிக்கலாம். அவருக்கு ஸ்பான்சர் போனஸ் அவர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு. இந்த ஸ்பான்சர் போனஸ் எப்படி கணக்கு பண்ணுவீங்கன்னா 2,500 20% கணக்கு போட்டீங்கன்னா 450 ரூபா ஆகும். சோ 20% ஒருத்தர் இங்கிற பக்கம் ஏ, இன்னொருத்தர் பி. இந்த 2 பேர் வந்தா உங்களுக்கு இன்னொரு ஒரு கமிஷன் ஒண்ணு இருக்குங்க. அதான் 16% கொடுக்குற கமிஷன். அந்த மாதிரி இதுல டெய்லி இன்கம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கினவங்க ஒரு பாக்ஸா வாங்க வச்சாலும் கூட உங்களுடைய வருமானம் 75,000 ஆகுதுங்களே ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணினா. அதே மாதிரி இதுல இப்ப நீங்க ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு 4 பாக்ஸ் பிசினஸ் வந்தாச்சு, ஒரு 4 ஃப்ரெண்டு ஒரே நாள்ல வாங்கிடுறாங்க. அப்போ அது கம்பெனி எப்படி கணக்கு எடுக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸுக்கு மொத்தம் தான் பேரு 400 ரூபாய் தரும். அடுத்த 2 பாக்ஸுக்கு 200 தான் தரும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு நல்ல ஒரு 2 4 மினிமம் சில்வர், மேக்சிமம் டைமண்ட், அதுக்காக தான் இந்த இந்த வழிபாடு. பரவாயில்ல, ஒரு பாக்ஸ் வாங்குறது தான் என்னால முடியுங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, 75,000 அவருக்கு மோர் தென் என்ன இல்லையா? சோ நெக்ஸ்ட் 2 பாக்ஸ் வாங்குறவங்களுக்கு 25% சொன்னோம். 5,000 ரூபாய் 25% பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கமிஷன் வரும். 2 பக்கம் 2 பேர் வாங்குறாங்க 2,000. 16%ங்க. நீங்க ஒரு பாக்ஸ் வாங்கி பண்ணாலும் பேர் கமிஷன் 16% தான். பேர் கமிஷன் மட்டும் ஈவனுங்க, எல்லா பேக்கேஜுக்கும் ஒரே தான். எந்த இடத்துல மாறும்னா ஸ்பான்சர் இடத்துல மாறும், அறிமுகப்படுத்துற இடத்துல மாறும். அதே மாதிரி இந்த 5,000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 5,000 அவங்களுடைய லிமிட், இன்கம் லிமிட். இதுலயும் அப்படியே தான். 1 டே கணக்கு எடுக்கும் போது ஒரு நாளைக்கு இவங்களால 2 பாக்ஸ் 400 சம்பாதிக்க முடியும். அதுக்கு அப்புறமா அதிகமா வர பாக்ஸ் எல்லாமே 200 தான் தரும். புரியுதுங்களா? அவங்களும் பரவாயில்ல, 1,50,000 ரொம்ப கம்மியான விஷயம் கிடையாது. இப்ப வராங்க சொன்னா சும்மா இல்லாம டெய்லி டெய்லி நம்ம பிசினஸ் பண்ணும்போது 1,50,000 நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். நெக்ஸ்ட் சார். இது சில்வர்.
இது 4 பாக்ஸ். இந்த 4 பாக்ஸுக்கு ஒரு நாளைக்கு அவங்களால 4 பாக்ஸோட பிசினஸ்க்கு 400 சம்பாதிக்க முடியும். அதுக்கு மேல எல்லாமே 200 தான். எல்லாமே நீங்க 4 பாக்ஸ்னா 10,000 ரூபாங்க. இவரோட கணக்கு வந்து 30%ங்க. நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 2,800 வரும். ரெண்டு பக்கம் ஏபி ரெண்டு பேருமே 4 பாக்ஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுடைய ஸ்பான்சர் கமிஷன் இது 16%. 10,000 ரூபாய்க்கு 16% 1,500 ரூபாய். ஸோ இவங்களோட இன்கம் இப்படிதான் வரும். இவங்களுக்கும் இதே தான். இவங்க 4 பாக்ஸ் வாங்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு 4 பாக்ஸுக்கு 400 வரும். அதுக்கப்புறம் 5வது பாக்ஸ் 6வது பாக்ஸ் பேர் ஆகும்போது எல்லாமே 200 வரும். நம்ம தீர்மானிச்சுக்கலாம் நமக்கு என்ன வேணுங்கிறது. அதுதான் இந்த இடம். நெக்ஸ்ட் வந்து கோல்டுங்க. கோல்டு வந்து 16 பாக்ஸ் வரும். 16 பாக்ஸ் 40,000 ரூபாய். இப்போ ஒரு சைடு ஒரு ஃப்ரெண்டு வந்தாரு, 16 பாக்ஸ் வாங்கினாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு இவர் 40% கணக்கு போட்டா இது வரும். இந்த கோல்டுல இவர் இருக்காருன்றதுக்காக கீழே வரவங்க அத்தனை பேருமே கோல்ட்ல தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க நான் ஒரு 2 பாக்ஸ் வாங்கினா போதும், வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு 40%ல கால்குலேட் பண்ணி இவங்களுக்கு தருவாங்க. 2 பாக்ஸ் எவ்வளவு வரும்? 10,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. இவரோட கமிஷன் லெவல் என்ன? 40%. அப்ப 40% 10,000 ரூபாய்க்கு பண்ணா எவ்வளவு வருமோ அது அவ்வளவு வருது. ஆனா பேர் கமிஷன் எல்லாமே 16% தான். இப்ப இதை எப்படி பேர் மேட்ச் ஆகும் அப்படி கேட்டீங்கன்னா, இவர் ஒரு 40 பாக்ஸ் ஒரு 4 பாக்ஸ் வாங்கினாருன்னு வச்சுக்கோங்க. இவர் 2 பாக்ஸ் வாங்கினாருன்னா 2 பாக்ஸ் பேர் கமிஷன் அவருக்கு வரும், இவருக்கு வரும். நெக்ஸ்ட் சார். இதுல தாங்க நாங்க எல்லாருமே இருக்கோம். இதுல இருக்கிறதுனால என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, எங்களோட 1 மந்தோட இன்கமே 1,35,000. நாம வர்றது இங்க சம்பாதிக்க தான் வரணும் அப்படின்னா நாம நல்ல இடத்துல உட்காந்துக்கணும் தான் எங்களோட எண்ணம். பணம் இல்ல சொல்றவங்களுக்கு நான் சொல்லல. பணம் இல்லாதவங்க இங்க வந்து சிறு சிறு சேமிப்பா சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கு. பணம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த இடம் பிடிச்சிட்டோம்னா நம்ம எந்த கால்குலேஷன் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டீங்கன்னா, இதுல 40% கமிஷன் ஸ்பான்சர்டு வருது, 16% கமிஷன் பேர் கமிஷன் வருது. இந்த இடத்துல வந்து 40 பாக்ஸ் ஒரு நாளைக்கு இவங்க பேர் மேட்ச் 400. அதுக்கப்புறமா வர்றது 200. 40 பாக்ஸுக்கு நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரே கமிஷன் தான். இப்போ ஒரு பேச்சுக்கு நான் என்னோட 2 ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துறேன். என்னாச்சு? 36,000 பேர் கமிஷன் 16,000. சோ நம்மளுடைய இது எவ்வளவு ஆச்சு? 74, 84, இது ஒண்ணு 90 வரும். பிளஸ் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கூட கமிஷன் இருக்கு, அது ஒரு 3%. சோ அதுக்கு எங்களுக்கு 3,000 ரூபாய் ஒருத்தரோட ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாவே அதுல 3,000 ரூபாய் வரும். சோ அந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸ் இடம் தான் இது. சோ இதுதான் இதோட இன்கம். உங்களுக்கு புரியலன்னா டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா நாங்க இவ்வளவுதான் சொல்ல முடியுது. ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருப்போம். கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்க ஆன்சர் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட் என்ன இருக்குங்களா? ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு ஒரு வாட்டி கேட்கும் போதே புரியாது. நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். நீங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணீங்கன்னா நீங்க பேசலாம். ஆக்சுவலா இன்னைக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அறிமுகம் தான் பத்தினமே தவிர முழு விளக்கம் எங்களால கொடுக்க முடியல, டைம் இல்ல. நீங்க கொஸ்டின் கேட்க கேட்க இதுக்குள்ள இருக்க நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். இன்கம் விஷயத்தையும் இருக்கு, ப்ராடக்ட் எப்படி நீங்க இதை சொல்றீங்க மேஜிக் மாதிரி இருக்குன்னு கேக்குறீங்களா, கேளுங்க, அதுக்கு நாங்க அர்த்தம் சொல்றோம். மேடம், ஐ எம் பாபு. வணக்கம். எஸ் சார், பாபு சார். ஐ எம் ஃப்ரம் இது ஒட்டஞ்சத்திரம் மேடம், ஒட்டஞ்சத்திரம். ஓகே சார். எனக்கு லீடர் வந்து எனக்கு டேனியல் சார். ஓகே சார். சார் சொல்லித்தான் நான் வந்து இதுல ஜாயின் ஆனேன். இப்போ நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆகுது மேடம். சரிங்க சார், சந்தோஷம் சார். வெல்கம் டு திவா ஃபேமிலி சார். ஓகே மேம், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்போ என்னன்னா மேடம், இப்போ ஒரு சின்ன டவுட். இப்போ நாங்கள் வந்து ரூரல் பேஸ்டு இருக்கோம், ரூரல் பேஸ்டு சிட்டி. சரிங்க. இங்கே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேன்சர் பேஷண்ட் மாதிரி யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் வந்து அவங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த அது அந்த அந்த போர்ஷன் ரிமூவ் பண்ணவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் சரிங்க. இதை கொடுக்கலாமா?
சார் நம்ம பிரமிளா மேடமும் உங்க முன்னாடியே இருக்காங்க. ஆ நீங்க அவங்கள கவனிச்சு அவங்களுக்கு திருஷ்டி படக்கூடாது. அவங்கள ஆ கவனிச்சீங்கன்னா யாருமே இவங்கள மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியாது சார். அதுக்கு ஒரே ரீசன் அவங்க மாத்திரை மருந்து எல்லாம் இருந்தாங்க. ஆனா திவா ஆ சீக்ரெட்ன்றது ஒரு ஒரு சப்போர்ட் ஃபுட். அது அது ஆ என்ன ஆ பண்ணிச்சு கேட்டா, இந்த கேன்சர்னாவே செல்லு டேமேஜ் தானே சார். நம்ம தான் டேமேஜ் செல்ல வந்து உற்பத்தி பண்ற விஷயத்த தானே உள்ள கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பாடிக்கு. ஆமா. அப்ப அதுல ஜெயிக்கிறதுக்கு 99% வழி இருக்கு சார். ஆனா நம்ம கிட்ட வரவங்க யாரா இருப்பாங்க தெரியுங்களா? பிரமிளா மேடம் எங்க கூடயே இருந்ததுனால அவங்க பாதி வழியில அவங்கள நம்ம பிக்கப் பண்ண முடிஞ்சுது. ஆனா நம்ம கிட்ட வரவங்க வந்து லாஸ்ட் பஸ் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. இல்ல முடியாதுன்னு இவங்க கைவிட்ட பேஷண்ட் தான் வருவாங்க. இப்ப இவங்க வந்து நான் ஆன்சர் பண்ணட்டுமா? கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணியாச்சு, அந்த மயா ஒரு நான் சைடு ஆன்சர் பிரஸ்ட ரிமூவ் பண்ணட்டுமா? பண்ணியாச்சு. மயா எஸ், மேம் பிரமிளா மேடம் ஆன்சர் பண்றாங்களாம் சார். எஸ்மா, யூ மேடம் கண்டினியூமா. மேடம் குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். பாபு சார் வணக்கம் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஓகே மேடம். சார். குட் ஈவினிங் மேடம். இந்த திவா சீக்ரெட் சென்சஸ் பத்தி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இது வந்து ஆமா மேடம். நார்மலா எல்லாருமே சாப்பிடணும். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து கேன்சர் பேஷண்ட் இல்ல, ஆ எல்லாருமே கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு செல்கள் வந்து டேமேஜ் ஆயின்றது ஒரு பக்கம், ஓகேங்களா, உள்ள டாக்ஸிக் சேருறது ஒரு பக்கம், லைஃப் ஓகே. எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காகவும் ஆன்டி ஏஜ் ஆகிறதுக்காகவும் எல்லாருமே சாப்பிடணும். ஆனா எஸ்பெஷலி கேன்சர் பேஷண்ட் கண்டிப்பா சாப்பிடணும். அது என்ன கேன்சரா இருந்தாலும் பிரஸ்ட் கேன்சர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்தரா அவங்க வந்து கீமோ போறாங்க, இல்ல ரேடியேஷன் போறாங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க திவா சீக்ரெட் சாப்பிடணும். அப்பதான் அந்த ரேடியேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில இருக்க செல்கள்லாம் அழிக்கப்படும். அந்த ரேடியேஷன் உடம்பு தாங்காம நிறைய பேருக்கு முடி கொட்டும், ரொம்ப பாதிப்பு அவங்க சந்திப்பாங்க, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி செல்கள் வந்து சீக்கிரத்துல ரெக்கவர் ஆகாது, அவங்களுக்கு புது செல்கள் உருவாகாது. நீங்க திவா சீக்ரெட் சாப்பிடும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே மறுவாழ்வு கொடுத்ததுக்கான ஒரு அர்த்தம். நீங்க அவங்க ஒரு பக்கம் செல்கள் அழிஞ்சிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் நியூ செல்கள் உருவாயிட்டே இருக்கும் சார். அப்போ உருவாயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வருவாங்க. அந்த டேமேஜ் செல்ஸையும் ரிமூவ் பண்ணும். ஈவன் பாடியில வேற எங்கேயாவது கேன்சர் செல்ஸ் இருந்தாலும் அதை வந்து இந்த செல்களை அழிச்சு அந்த செல்களை பாடியில இருந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால ஃபர்தரா கேன்சர் பத்தின பயம் அவங்க மனசுல இருக்க வேண்டாம், வராது. அவங்க சாப்பிடுறவங்க கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. ரொம்ப கண்டிப்பா அதே எனர்ஜெட்டிக்கா மேடம். இருக்கும் சார். அதே இங்க அதே பார்த்தா மாதிரி கேன்சர் பேஷண்ட் சொல்லவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ பிரமிளா. மேடம். பிரமிளா தேங்க்யூ மேடம் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. மேடம். பாபு சார், பாபு சார், சொல்லுங்க. நம்ம சொல்லுங்க. எடுத்திருக்கிறது வந்து ஒரு பெரிய 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 விஷயம் நம்ம கையில எடுத்திருக்கோம் சார். நம்ம வந்து பேஷண்ட போய் பார்த்துட்டு அவங்க ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் சார் நம்ம மேல எடுக்க முடியும். சரிங்க. ஓகேங்களா? சரி சரி. நான்சி மேம், நான்சி மேம் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் மேம். இருக்கேன் இருக்கேன் மேம், நீங்க இருக்கேன். நீங்க குட் நீங்க ஈவினிங். என்ன? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் எனக்கு மேம். ப்ராடக்ட்ல எனக்கு டவுட்லாம் இல்லை. ம். நான் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணி பெரிய பெனிஃபிட் எனக்கு இருக்கு. ஆமா, எனக்கு அது அப்படிங்களா? இல்லை. எனக்கு பிசினஸ் பிளான்ல இப்போ சப்போஸ் ஐடி போட யாரும் முன் வரல அப்படின்னு சொன்னாலும், இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு 4 பாக்கெட் தேவைப்படுது யாருக்காவது கொடுக்கும், ஆனா அவங்க ஐடி போட முன் வரல அப்படின்னா, இப்போ அது நான் என்னோட இதுலயே ஒரு 10,000 கட்டி 4 பாக்கெட் நான் வாங்கிக்கலாமா? அப்படி இல்லைன்னா எனக்கு கீழே வேற யாரையாவது ஐடி கட்டாயம் போட்டு ஓகே தான் வாங்கணுமா? ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு கீழே யாரும் ஐடி போட்டு வாங்குற ஐடியா இல்ல, ஆனா 4 பாக்ஸ் வேணும்னு கேக்குறாங்க, சரிங்களா? ஆமா ஆமா. நீங்க இப்ப எந்த ஐடிக்குள்ள வந்திருக்கீங்க மேம்? நான் கோல்டன் பேக்கேஜ்ல இருக்கேன். சூப்பர். கோல்டன் பேக்கேஜ்